ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா சைபர் கிரைம்ல தான் நம்ம இளம் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். உங்களுடைய செல்ஃபியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க. யார் கையிலையும் உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பார்த்துங்க. அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க. யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்லை உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்து எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க. இதில் பொதுநலம் கருதி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டோ இல்லை மாம்பழத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்ட்டு நான் சொல்ல வரல. என் பொண்ணுங்களுக்கு என்ன அட்வைஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுடைய புகைப்படங்களோ உங்களை பற்றிய ஏதாவது ஒரு தகவலோ அசிங்கமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அந்த கெட்டவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ வகர எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும், உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட போய் மாற்றத்தை விடவும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு நாள் திட்டு வாங்கிக்கங்க. 10 நாள் வெளியில போகாம இருங்க. எல்லா சொந்தக்காரங்களும் திட்டுவாங்க, கூட படிக்கிறவங்க எல்லாம் தப்பா சொல்லுவாங்க. எதுனாலும் கண்டுக்காதீங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். நீங்க விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பா அம்மா திட்டாலும் சரி வச்சாலும் சரி வீட்லயே உட்காந்துங்க. 1 மாசம் கழிச்சு வெளில வாங்க, மறுபடியும் தைரியமா படிங்க, வேலைக்கு போங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணும். அவங்களுக்கு கெட்டவங்களுக்கும் உங்க போட்டோ எடுத்து உங்களை ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தயவு செய்து அடிபணியாதீங்க. அது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். அதோட வீட்டுல சொல்லிடுது. சரியாம்மா? வரேம்மா. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.